பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய கிருபையினால் இந்த வாரம் முழுவதும் விலகி நிற்கும் விசுவாசிகள் என்கிற தலைப்பில் தேவனுடைய ஜனங்கள் எப்படியெல்லாம் விலகி போனாங்க, ஏதேலாம் இருந்து வனாந்தரத்தில், அதுக்கப்புறம் தாவீது சொன்ன வார்த்தை, புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது பவுல் சொல்கிறாரு, ஆசியா நாட்டில் இருக்கிற யாவரும் என்னை விட்டு விலகினார்கள் என்று சொன்னதை நம்ம நேற்று பார்த்தோம். அப்போ எப்படியெல்லாம் பவுல் அங்கே ஊழியம் செஞ்சார், இவ்வளவு ஊழியத்தில் இருந்தவங்க, பவுல் மூலமாக நன்மைகளை அனுபவித்த ஜனங்கள் விலகி போயிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இன்றைக்கி அப்போஸ்தலனாகிய பேதுரு சொன்ன ஒரு வார்த்தையை நம்ம பார்ப்போம். அது என்ன அப்படின்னா, இதுக்கு நிறைய விளக்கணும், நான் ரொம்ப எளிமையாக சொல்கிறேன், சரியா? அவர் தன்னுடைய நிருபத்தை முடிக்கிறார். அதாவது 1 பேதுரு 2 பேதுரு 2 நிருபங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 2 பேதுருவை அவர் நிறைவு செய்யும்போது என்ன சொல்லி நிறைவு செய்கிறார் தெரியுமா? நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 2 பேதுரு 3வது அதிகாரம் 17வது வசனம். 2 பேதுரு 3:17. ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி, எப்படி? உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருந்து அப்படிங்கிறார். நீங்கள் அப்போ எச்சரிக்கையாக இருக்கணும். எதுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும்னா, உங்களுடைய உறுதியில் இருந்து நீங்கள் விலகி விழுந்து விடாதபடி எச்சரிக்கையாக இருக்கணும். அப்போது வஞ்சிக்கிறவங்ககிட்டேருந்து நம்ம காப்பாற்றப்படணும். யார்கிட்டருந்து? அதான் போட்டிருக்கு, அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு. ஏன்னா இந்த உலகத்தில் மாறுபாடான உபதேசங்கள், தவறான போதனைகள் இன்றைக்கி நிறைய வந்து அநேகரை என்ன பண்ணுதுன்னா இழுத்துக்கொள்ளுது. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு திருச்சபைக்கு சொல்லுவார். இடதுமே சொல்லுவார், நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களிடத்தில் வரும் என்று அறிந்திருக்கிறேன். அப்படி சொல்லிட்டு, உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்களை தன் பக்கமாக இழுத்து கொள்வதற்காக மாறுபாடானவைகளை போதிப்பார்கள். இப்போ வஞ்சகமான உபதேசம் என்ன? நிறைய இருக்குது, பைபிளில் நிறைய சொல்லியிருக்கு வஞ்சிக்கிற உபதேசம் சொல்லி. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அது ஒருவேளை சில பேருக்கு வருத்தமாக இருக்கலாம். வருத்தமாக இருந்தாலும் சத்தியத்தை சொல்ல வேண்டியது என் மேலே விழுந்த கடமை. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறார். என்னதனமாக சொல்கிறார்? தீமோத்தேயுக்கு சொல்லும்போது அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை நீங்கள் தொடர்ந்து படிச்சிங்கன்னா அதில் போட்டிருக்கு. என்ன போட்டிருக்குன்னா, ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாக சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும், எதுக்கு? வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். எதுக்கு செவி கொடுப்பாங்களாம்? வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவாங்க. அப்படி சொல்லிட்டு விவாகம் பண்ணாதிருக்கவும். அப்போ கல்யாணம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிற ஒரு உபதேசம் யாருடையது? யாருடையது? வசனம் தெளிவாக போட்டிருக்கு. எப்படி? வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசம்னு போட்டிருக்கு. இதை சொல்லும்போது சிலர் வருத்தப்படலாம். நான் ஒன்றும் பண்ண முடியாது. வசனத்தை கலப்பு இல்லாமல் சொல்ல வேண்டியது என்மேல் விழுந்த கடமை. அது ஒரு 100க்கு 100 சரியான உபதேசம் அல்ல. எது? கல்யாணம் பண்ணாமல் தான் ஊழியம் செய்யணும், ஊழியக்காரன் கல்யாணமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது 100க்கு 100 சரியான உபதேசம் அல்ல. வேதத்தின்படி, என் சொந்த கருத்து அல்ல. வசனம் தெளிவாக சொல்லுது. எப்படி? சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு என்ன பண்ணிடுவாங்களாம்? விலகி போயிடுவாங்க. ஏன்னா விவாகம் பண்ணாதிருக்கவும். அடுத்தது, விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். சாப்பாடு விஷயம் இங்கே 2 தான் சொல்லியிருக்கு. இதில் எல்லாத்தையும் பேச முடியாது. அப்போ புரிந்து கொள்ளுங்க. அதாவது திருமணம் செய்யாமல் ஊழியம் செய்கிற ஊழியமும் இருக்குது, திருமணம் செய்து கொண்டு ஊழியம் செய்கிற ஊழியமும் இருக்குது. திருமணம் செய்யாமல் தான் ஊழியம் செய்யணும் அப்படின்னு ஒருத்தங்க சொன்னாங்கன்னா அது ராங் டாக்ட்ரின். அதே போல் வேலை செய்து கொண்டே ஊழியம் செய்கிற ஊழியமும் இருக்குது, வேலை செய்யாமலும் முழு நேரமாக ஊழியம் செய்கிற ஊழியமும் இருக்குது.
இதில் எதையாவது ஒன்றை இப்படித்தான் ஒருத்தங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லி இதுதான் சரி அது தப்புன்னு சொன்னாங்கன்னா அது தப்பு. சிலரை வேலை செய்து கொண்டே ஊழியம் செய்ததுக்கு அழைச்சிருக்காரு. சிலரை முழு நேரமாக நீங்கள் கேட்கலாம், அப்படி பகுதி நேரமாக எங்கே இருக்குது அப்படின்னா, சில சுவிசேஷகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தங்களுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இயேசுவுக்கு ஊழியம் செய்கிறாங்க, சுவிசேஷ ஊழியம் செய்கிறாங்க. முழு நேரமாக அழைக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. எல்லாத்தையும் பேச முடியாது, நிறைய இருக்குது பேசுகிறதுக்கு. ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். ஆனால் ஒன்று இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, பிற்காலங்களில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர் வருவாங்க. அவங்க வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசத்துக்கும் செவி கொடுத்து என்ன தெரியுமா சொல்லுவாங்களாம், கல்யாணம் பண்ண வேண்டான்னு சொல்லுவாங்களாம். இதை பவுல் தான் எழுதுறாரு, எனக்கு தெரியாது. நீங்கள் சண்டை போட விருப்பப்பட்டா பவுல்கிட்ட போய் சண்டை போடுங்க. அப்படி செய்கிறது, அப்படி சொல்கிறது வஞ்சிக்கிற உபதேசம். அதனால் உங்களுடைய சரியான உபதேசத்திலிருந்து நீங்கள் விலகி விழுந்து விடாதபடி உங்களை காத்துக்கொள்ளுங்க. இது பேதுரு கொடுத்த எச்சரிப்பு, அது பவுல் சொன்ன வார்த்தை. நீங்கள் படிங்க, பைபிள் படிங்க, பைபிள் படித்து பாருங்கள், பைபிள் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். யாரோ ஒரு மனுஷன் சொல்கிறத கேட்காதீங்க. வேதம் நமக்கு என்ன சொல்லுது? சத்தியம் தான். பைபிள் சொல்லுது வேதமே வெளிச்சம், கட்டளையே விளக்கு. வசனத்தை வச்சு பாருங்கள், வசனத்தை வச்சு அலசி பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். காட் bless you.